பா ஏன்பா அந்த பட்ஸை போட்டு எரிச்சிட்டு இருக்கீங்க? அடையாம்பா அந்த கதையை கேட்குற. குளிச்சுட்டு வந்து பட்ஸை வச்சு நோன்னா அந்த பஞ்சு வந்து அப்படியே உள்ளார போயிடுச்சு, காதே கொயின்னு ஆயிடுச்சு. இந்த மட்டமான பட்ஸ் எல்லாம் இனிமே நீங்கள் யாரும் வாங்காதீங்க. நம்ம கூல் டாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. நீங்க குளிச்சுட்டு வந்து உங்க காதுல பட்ஸை வச்சு கிளீன் பண்றப்போ அந்த பட்ஸ்ல உள்ள சின்ன சின்ன துகள்களோ இல்ல அந்த பஞ்சோ உங்க காதுல மாட்டிக்கிச்சுன்னா உங்க ஆழ் மனசுல பூந்து நீங்க தான் இஎன்டி டாக்டர்னு யாராவது சொன்னாலோ அதை நம்பி இந்த மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்க காதுல மாட்டிக்கிட்டு இருக்க பஞ்சை நீங்களாவே எடுத்துடலான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்க பக்கத்துல உள்ள ஒரு இஎன்டி டாக்டரை பாருங்க, அவரே சிம்பிளா ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ரிமூவ் பண்ணிடுவாரு. உங்க கண்ணுக்கு படுற பொருளெல்லாம் எடுத்து இந்த பெண்ணு, சாவி, கோழி இறகு இதெல்லாம் எடுத்து காதை குடையாதீங்க. அந்த சின்ன சின்ன துகள்களையும் அந்த ஸ்பாஞ்சையும் நீண்ட நாளா எடுக்க முடியாம இருந்ததுன்னா உங்களுக்கு கடுமையான வலியை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான டிஸ்சார்ஜ் எல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம டினிட்டஸ், அதாவது காதுகள்ல இரைச்சலை ஏற்படுத்தும். இந்த கொயின்னு சவுண்ட் கேட்கும்ல, அதுக்கு பேர் தான் டினிட்டஸ். இந்த மாதிரி உங்க காதுல ரொம்ப நாளா பெயினோ அல்லது இந்த டினிட்டஸ் இரைச்சல் சவுண்ட் ரொம்ப நாளா வந்துட்டே இருக்குன்னா ஹோமியோபதியிலும் மருந்துகள் இருக்கு. இந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தா கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.